எப்படியெல்லாம் இவன் காப்பாற்றி இருக்கிறான் எத்தனையோ கதைகள் சொல்ல முடியும். அதனால்தான் சொல்றேன், இது அவதார காலம். அடிகளார் ஏதோ ஒரு சாமியார் அல்ல, அடிகளார் யாரோ ஒரு சித்த புருஷன் அல்ல, அடிகளார் இன்னைக்கு பரம்பொருளுடைய அவதாரம்னு நான் சொல்றேன். அம்மா சொல்லி காண்பிச்சிருக்கான். இது எங்களுக்கு நான் தெரியும். தாய்காரி சொல்லி கொடுத்தாலும் அம்மாவே தெரியும். உள்ளே உட்கார வச்சு அம்மா பேரை சொல்லு ஜெயலட்சுமி அப்படி சொன்னாதான் பிள்ளைக்கு தெரியும். அவ்வளவுதான் சொன்னா, சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி என்ற பெயரை போடு. ஆதிபராசக்தியாகவே அடிகளாராக நான் உலாவி வருகிறேனே, எவரலா புரிந்து கொண்டீர்கள்? அவ்வளவுதான் சொன்னா. எவரலா என்னை தெரிந்து கொண்டீர்கள்? அவ்வளவுதான் சொன்னா. அடிகளாராவே கேட்கலாம். அது என்ன மனுஷன்? அம்மன் படத்துல ஒரு மனுஷாளு வைஷ்ணவத்துல சொல்லுவாங்க, பரம்பொருள் அவதார நோக்கம் கொண்டு வரும். எப்ப வரும்? உலகம் ஒரு நெருக்கடிக்கு உட்படுகிற காலத்துல பரம்பொருள் அவதார நோக்கம் கொண்டு வரும். அது தன் இசையினாலே வரும். ஒரு மானிட உருவத்துல வரும். அப்படி மானிட உருவத்துல வருகிற பொழுது அது சத்துவ குணமாகத்தான் இருக்கும். அந்த உடம்பு சத்துவ குணமுடையது. அந்த அவதார காலத்துல யார் யாருக்கெல்லாம் அது மோட்சம் கொடுக்கணுமோ அப்படிப்பட்டவங்களையெல்லாம் தனக்கு தன்னிடம் இழுத்துக் கொண்டு அது விட்ட தெய்வ ருசியை ஊட்டும், ஆன்மீக ருசியை ஊட்டும். தன்னை நாடி வருகிறவர்களுக்கெல்லாம் அந்த துன்பத்தை கஷ்டங்களை போக்கி அந்த தெய்வ ருசியிலே நனைய வைக்கும். பரம்பொருள் அவதார காலங்கள்ல வருகிற பொழுது அந்த உருவத்தை எவன் வழிபாட்டுக்குரியதாக வைத்துக் கொண்டு வழிபடுகிறானோ அவனுக்கு சுலபத்துல மோட்சம் உண்டு. வைஷ்ணவர் எழுதியிருக்காங்க, விபவம்னு ஒரு பரம்பொருளுடைய பல நிலைகள்ல விபவம்னு ஒண்ணு, அவதாரம்னு அர்த்தம். இன்னைக்கு கிருஷ்ண பரமாத்மா அந்த உருவத்தை வச்சு கும்பிடுறவங்க கூட மோட்சம் அடைய முடியுதுன்னு சொன்னா, ஆதிபராசக்தி என்கின்ற பரம்பொருள் இன்னைக்கு அடிகளாங்கிற ரூபத்துல வந்துதான் இவ்வளவு நடத்திங்க. இது அவதார ரூபத்துல வருதுன்னு சொன்னா, மனுஷ ரூபத்துல வந்து சொன்னா இது ஒண்ணும் காவி கட்டிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது ஒண்ணும் ருத்ராட்சம் போட்டுக்கணும்னு அவசியம் கிடையாது. இது குடும்பத்துல இல்லாம சாமியாரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கிருஷ்ண பரமாத்மா சாமியாரா? ராமன் வந்து சாமியாரா இருந்தானா? கிருஷ்ண பரமாத்மா கமண்டல் ருத்ராட்சம் வச்சுக்கிறான் அவதாரத்தான். ராமபிரமான் வந்து ராமச்சந்திர மூர்த்தி அப்படியே காட்டுல உட்கார்ந்து காவி கட்டிக்கின்னு உரேஸ்மா பணியம் உட்கார்ந்துதான். ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு யுக தர்மத்துக்கும் தகுந்த மாதிரி அவதாரம் வரும். அப்போ ஒட்டிக்கிறவனுக்கு அப்போ அடையாளம் புரிஞ்சுக்க முடியாது எவனாலையும். ஆனாப்பட்ட ராமனே அவதார புருஷன் என்று 12 ரிஷிகள் மட்டும்தான் தெரிந்து கொண்டிருந்தார்கள். கிருஷ்ண அவதார புருஷன் கூட வந்த ஒருத்தனுக்கும் தெரியல. அம்மாவே சொல்லி காண்பிச்சாங்க. கண்ணன் மாமனா தெய்வமா என்று யோசனை பண்ணி கொண்டிருந்தான். இவன் மாமன் மட்டுமல்ல, தெய்வம் என்று நினைத்தவனுக்கு வெற்றி கிடைச்சது. இவன் தெய்வம் அல்ல, மாமன் தான், மந்திரவித்த கற்றவன் நினைச்சவனுக்கு தோல்வி கிடைச்சது. ஆகையினால அடிகளார் ஏதோ மந்திரவித்த கற்றுக்கிட்டு இருக்கிற இந்த உலகம் பண்றாரு நினைச்சுக்கணும். அப்போ ஏதோ அடிகளாரு ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சுக்கணும், ஏதோ ஒரு டெக்னிக்கெல்லாம் இது மாதிரி வச்சுக்கணும், ஒரு இயக்கத்தை வச்சுக்கணும். ஏமாந்தப்போ அம்மா சொல்லி காண்பிச்சாலே, சாதாரணமாக இருக்கிறானே என்று நினைத்து ஏமாத்துகிறான் என்று நினைக்கிறவர்கள் ஏமாறுகிறார்கள். அடிகளாறு சாதாரணமா இருக்கிறதுனால அவர் சொல்றத ஏமாத்துறாருன்னு நினைக்கிறான். ஏன்? அந்த எளிமை, சகஜமாக பேசுகிறாரே, எளிமையாக இருக்கிறாரே என்ற காரணத்தினாலே அவனை குறைத்து மதிப்பிடாதே அப்படின்னு அம்மா சொல்றாள். எப்படி இருந்துக்கணும்? அகலாதும் அணுகாதும் பழகணும்னு சொல்லி கொடுக்குறாள். இன்னும் கொஞ்ச காலம் போனா அடிகளார் கிட்டவே உன்னால நெருங்க முடியாதுன்னு சொல்றாள். அடிகளாரை பார்த்தவன் இவன், அடிகளாரோடு பேசியவன் இவன் என்ற காரணத்தினால உன் காலில் விழுந்து கும்பிட போறான்டா அப்படின்னு அம்மா சொல்லி காண்பிக்கிறாள். காரணம் என்ன? வரப்போகுது, உலகம் வரப்போகுது. தமிழ்நாட்டுக்காரன் உன்னை இவன் சாஸ்திரத்தை பற்றின்னு உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டித்தான். நல்ல தலையெழுத்து நல்லா இருந்தா கையேந்தி போய் அம்மா கிட்ட நில்லு. அடிகளார் யாருங்கிறத எந்தெந்த ஆத்மாவுக்கு புரிய வைக்கணுமோ புரிய வச்சாச்சு. ஊர்கள்
அவசியம் இல்ல. ஒரு ஆன்மாவுக்கு அவதாரத்தினுடைய தன்மையை செய்து காண்பிச்சா இப்ப நாங்க எங்க மூலமா பேசுறோம். அம்மா அவளே வந்து சொல்லணுமா? அவ வச்ச பொம்மை தானே நாங்க. அதனால ஒரு படத்துல அடிகளார வைத்து கும்பிடுறது எப்படி, ஒரு மனுஷ ரூபத்தை வச்சு கும்பிடுறது எப்படி அப்படின்னு கேள்வி கேட்டா அவதான் சொன்னா, அவதாரமா வந்திருக்கிறேன், என்ன வழிபடுறவனுக்கு இதுதான் படம் அப்படின்னு சொல்லி கொடுத்தா. இதை யாரு புரிஞ்சுக்க முடியுது? காஞ்சி பெரிய பெரியவர் ஒருத்தருக்கு தான் புரிஞ்சுக்க முடிஞ்சது. நாகப்பட்டினத்துக்கு ஒரு கோஷ்டி போச்சு. அந்த கோஷ்டி கேட்டு அம்பாள் படம்னு வச்சுக்கிட்டு ஒரு மசாலா வச்சு கும்பிடுறா, இது எப்படி நியாயம்னு எனக்கு தெரியல, பெரியவா சொல்லணும்னாங்க. உடனே பெரியவர் என்ன சொன்னாரு? அந்த அம்பாள் அவதாரமாய் வந்திருக்கா, அவரு அம்பாளுடைய ஸ்தூலம்னாரு. அம்பாள் அவரு அம்பாளுடைய ஸ்தூலம்ன்ற அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு யோசனை பண்ணுங்க. மயிலாப்பூர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்றேன், பெரிய பெரியவர் சொன்னாரு, கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. அவதார புருஷர்களை அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. ராமகிருஷ்ணன் சொல்றாரு, காமத்துக்கும் காசாசைக்கும் மாயைக்கும் பயப்பட்டவங்க நாம. இந்த நிலையில நாம எப்படி அவதார புருஷர்களை அடையாளம் தெரிஞ்சுக்க முடியும்? ஆகையினால அம்மா சொல்லி காண்பிக்கிறாள், அதுதான் அவ கருணை. சொல்லி காண்பிக்கிறதோட மட்டுமல்ல, பல அற்புதங்களை நடத்தி காட்டுறாள், அதுதான் அவ கருணை. ஒரு பெண்மணி பழனியில ஒரு புரோசருடைய சம்சாரம் படத்துல அடிகளார வச்சு கும்பிடுறது எப்படி? ஒரு நாம பொம்பளை, அவரு வயசு 40 இருக்கும் போல இருந்து, அவரை எப்படி நாம கும்பிடுறதுன்னு நினைச்சுக்கினே இந்த அம்மா கவலைப்பட்டு இருந்தது. அன்னைக்கு ராத்திரி அம்மா அடிகளார் ரூபத்திலேயே கனவுல வந்து பெண் குரல்ல சொன்னான், மகளே, இன்னைக்கு நான் அடிகளாராகவே அவதாரம் மேற்கொண்டு உலகத்துல வந்திருக்கிற, என்னை வழிபடுவதனால உன்னுடைய கற்பு நெருக்கி இழுக்குன்னு நினைக்கிற மகளே, என்ன வழிபடுவதனால உன் கற்புக்கு இழுக்குன்னு நினைக்கிற நீ 5000 மைலுக்கு அப்பால் இருக்கிற ஒரு அரசனுடைய சின்னத்தை கண்ணுல ஒத்திக்கிட்டியே, காய்ச்சல போட்டுக்கிறியே, இது எப்படி? அப்பவும் கற்பு என்ன ஆச்சு கேட்டு பெண் குரல்ல அடிகளார் ரூபத்துல கனவுல. உடனே எங்க அம்மா மூச்சு கண்ணுல ஒத்திக்கிறதாம, கழுத்துல போட்டுக்கிறதாம, அது என்னான்னு உடனே மாங்கல்யத்தை எடுத்து பார்த்துச்சு. மாங்கல்யத்தை எடுத்து பார்த்தா 5ஆம் சார்ஜ் 6ஆம் சார்ஜ் உருவம் டை அடிக்குது அந்த கால் காசுல. காலையில எழுந்து கும்பிடும் போது பொம்பளைக்கு என்ன பண்ணும்? பவ்யமா அந்த மாங்கல்யத்தை எடுத்து கண்ணுல ஒத்திக்கும். கண்ணுல ஒத்திக்கும் போது 5ஆம் சார்ஜும் கண்ணுல ஒத்திக்கும். கும்பிடுற போது 5ஆம் சார்ஜும் கண்ணுல கும்பிடுற மாதிரி தானே. மாங்கல்யத்துக்கு புனிதம் கொடுக்கிற போது இன்னும் 5ஆம் சார்ஜும் கண்ணுல ஒத்திக்கணும் இல்ல. அப்ப என்ன போச்சு உன் கற்பு? இத கனவுல போய் சொல்றாம்மா. உடனே மறுநாள் எழுந்து பார்த்து ஓன்னு அழுது அப்புறம் சரிப்பட்டு. எத்தனை பேர் கனவுல இது சொல்ல முடியும்? மயிலாப்பூர்ல இருக்கிற ஒவ்வொரு பொண்ணாட்டிக்கும் இந்த மாதிரி கனவுல அம்மா சொல்லி, ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு பொண்ணாட்டியும் வீட்டுக்கு நாங்க இந்த கதையை சொல்ல முடியும். நான் சொன்னா இதை நீங்க கேட்டுக்க வேண்டியதுதான். நான் யாரு? ஆதிபராசக்தி தபால்காரன். ஆதிபராசக்தி அனுப்பிச்ச தபால்காரன் போட்டேன். இது உங்க மனசுல ஆன்மாவில பூந்து வேலை செஞ்சா செய்யட்டும், செய்யணும்னா எரிக்குதான் எரிக்கணும். அதை பத்தி நாங்க ஜாம்னு அம்மா கிட்ட அவ கருணையில ருசி பார்த்துன்னு இருக்கிறோம். கருணையும் ருசி பார்த்துங்கிறோம், அடி ஒத்தையும் வாங்கிட்டு தான் இருக்கணும். அது மட்டும் அந்த சட்டத்துல விட்டு முகலை யாரையும். அம்மா எங்களை அடிக்கவும் செய்கிறா, பாசமா அணைக்கவும்